ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கோவை பொள்ளாச்சி முத்துக்கவுண்டர் அவென்யூவை சேர்ந்து வெங்கட்ராமன் என்பவரின் மனைவி கிட்டம்மாள், வயது 82. பேரன்கள் உடற்பயிற்சி செய்வதை பார்த்து தானும் உடற்பயிற்சி செய்ய விரும்பினார். 2 பேரன்களின் உதவியால் ஜிம்முக்கு சென்று மாஸ்டரின் வழிகாட்டுதலின்படி உடற்பயிற்சி செய்தார். பாட்டியின் ஆர்வத்தை கண்ட மாஸ்டர் அவருக்கு பளுதூக்கும் பயிற்சி கொடுத்தார். தொடர்ந்து பயிற்சி எடுத்த கிட்டம்மாள் பாட்டியை கோவையில் நடந்த மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்க செய்தனர். பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்ற பாட்டி 50 கிலோ எடையை தூக்கி முதல் முயற்சியிலேயே 5ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றார். ஸ்ட்ராங் விமன் ஆஃப் சவுத் இண்டியன் 2024 என்ற பட்டத்தையும் பெற்றார். அதோடு நின்றுவிடாமல் தேசிய போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்ற முனைப்போடு தொடர்ந்து பயிற்சி எடுத்தார். ஜனவரி 4, 5ஆம் தேதிகளில் டெல்லியில் நடந்த தேசிய பளுதூக்கும் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற கிட்டம்மாள் பாட்டி முதல் இடத்தை பிடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். 82 வயதிலும் மனம் தளராமல் திறமைக்கு வயது தடையில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் பளுதூக்கும் போட்டியில் சாதித்த கிட்டம்மாள் பாட்டிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று தொடர்ந்து தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே தனது ஆசை எனவும் அவர் சொல்கிறார். கிராமத்தில் நான் பிறந்த, நான் கிராமத்தில் இருந்தேன். காட்டு வேலை நான் செஞ்சிட்டு இருந்தேன். வயல் இது மாடு கன்று பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு இருக்கிறான்னா என்ற சின்ன பேரன் அவன் வீட்டில் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். வெயிட்டு தூக்குவேன். அவனை பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. நான் வெயிட்டு தூக்கினேன். 2வது நான் இன்றைக்கி பெரிய வேறங்கிட்ட சொன்னேன். ஜிம்முக்கு போனேன். அமிச்சு நீங்கள் வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு போட்டு நீ ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போனேன். மாஸ்டர் சொன்னார், சரி நீங்கள் தூக்கி பாருங்கம்மா. நாங்கள் 50 கிலோ தூக்கினேன். அப்புறம் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனாங்க. அதுலேயும் நான் ஜெயித்தேன். கவுண்டம்பாளையம் கூட்டிகிட்டு போனாங்க. அதுலேயும் நான் ஜெயித்தேன். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா என் பேரனுக்கு 3 பேர். டில்லி போயிட்டு வந்தேன். அங்கேயும் நான் போய் ஜெயித்து மெடலு, தங்க மெடல் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் இன்னும் நான் மேலும் மேலும் நான் ஜெயிக்கணும். இன்னும் நான் மேலும் மேலும் ஜெயிக்கணும். என்னை மாதிரி இருக்கிற ஒரு வயசானையோ ஒரு பெண்ணு ஆண் இதெல்லாம் என்னை மாதிரி சத்தான உணவு சாப்பிடணும். மேலும் மேலும் நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக பெருமை தேடி கொடுக்கணும். நல்லா ஜெயிக்கணும்.